விமென்ஸ் கிரிக்கெட், அதாவது வேர்ல்டு கப் நடந்துச்சு இப்போ, பெண்களுடைய வேர்ல்டு கப். அந்த வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ், அந்த செமிஃபைனல் ஆட்டத்தில் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி 145 அடிச்சிடுறாங்க. அடித்து இந்தியாவை இறுதி கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும் பொழுது ஐ வாண்ட் டு தேங்க் மை ஜீசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் போதும். அந்த ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் அதுதான் வந்துச்சு. நியூஸ் பேப்பரில் கூட என்ன வந்துச்சு? இயேசுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. நான் இன்னைக்கு இந்தியாவை இறுதி கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா இயேசு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த இறுதி கட்டத்துக்கு இந்தியா போயிருச்சு. இப்போ இயேசு என்ற நாமத்தை அந்த பெண்மணி சொல்லும் பொழுது எவ்வளோ பேர் பெருமை அடைந்தாங்க. விவிலியத்தில் வாசிப்போம், திருப்பாடல்கள் 27. திருப்பாடல் 27. சிலர் தேர்ப்படையிலும் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம். நம்ம எதுலெல்லாம் பெருமை அடைகிறோம்? நம்ம வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ், என்கிட்ட இந்த கார் இருக்குது, எங்கள் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு நம்ம எதில் பெருமை அடைகிறோம்? இந்த திருப்பாடல் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் தேர்ப்படையில், குதிரைப்படையில், அது போல் நம்ம வேறு வேறு நிறைய விஷயங்களில் பெருமை அடைகிறோம். சிலர் நானும் எங்கள் ஹாஸ்டலில் சொல்லுவேன், நான் தான் இங்கே ஹாஸ்டல்லையே ஹைட்டானவன், ரொம்ப உயரமானவன் நான் தான் அப்படின்ட்டு பெருமை அடைவேன். இப்போ ஆனால் நம்ம பெருமை அடைய வேண்டியது எதுலையா? நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம். ஆண்டவருடைய பெயரில் நம்ம பெருமை கொள்ள வேண்டும்.